சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற 8வது போட்டியில் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பேட்டிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 325 ரன்கள் குவித்தது. 37 ரன்களுக்குள் 3 விக்கெட் இழந்து தத்தளித்தது. ஒருபுறம் விக்கெட்கள் வீழ்ந்தாலும் இப்ராஹிம் ஜட்ரன் சிறப்பாக விளையாடி அவர் 146 பந்தில் 12 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 177 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் அதிக ரன்கள் அடித்த பேட்ஸ்மேன் என்ற சாதனை படைத்தார். இங்கிலாந்து சார்பில் ஜோப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட்டும் லிவிங்ஸ்டோன் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதையடுத்து 326 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு இங்கிலாந்து களமிறங்கியது. இந்த அணியின் ஜோ ரூட் அணியாளாக போராடி சதமடித்து அசத்தினார். அவர் 120 ரன்னில் அவுட் ஆனார். கடைசி கட்டத்தில் ஓவர்டன் ஜோப்ரா ஆர்ச்சர் ஜோடி அதிரடியாக ஆடியது. ஓவர்டன் 31 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் இங்கிலாந்து 317 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றதுடன் இங்கிலாந்து அணியை தொடரிலிருந்து வெளியேற்றியது.